ஈரோடு தொகுதியில் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்குகிறது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அபிமானியாக இருக்கும் பிரகாஷ் என்பவருக்குத்தான் ஈரோடு தொகுதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பிரகாஷை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தாக்கல் செய்த வேட்புமனு விவரங்கள் வெளியாகி கொங்கு மண்டலத்தையே புருவத்தை உயர்த்த வைத்துள்ளது. அதிமுக குடும்ப பின்னணியை கொண்ட ஆற்றல் அசோக்குமார் அமெரிக்காவில் உயர்கல்வி முடித்துவிட்டு மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியவராம். பின்னர் சொந்த ஊருக்கு வந்து தனது மாமியார் மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதியுடன் இணைந்து பாஜகவில் செயல்பட்டு வர மாநில ஓபிசி அணித்தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. மக்களவை தொகுதியில் ஈரோடு தொகுதியை வாங்க என முடிவு செய்து தொகுதி முழுக்க மருத்துவ முகாம், 10 ரூபாய்க்கு உணவகம், சொந்த செலவில் கோவில் புனரமைப்பு என ஆற்றல் அசோக்குமார் ஒரு பக்கம் காய் நகர்த்தி வர, இன்னொரு பக்கம் அவர் குறித்து தலைமைக்கும் புகார் சென்ற வண்ணம் இருந்திருக்கிறது. தாம் நடத்தும் எந்த நிகழ்ச்சியிலும் கட்சியை முன்னிறுத்தாமல் தாம் நடத்தி வரும் ஆற்றல் அறக்கட்டளையை முன்னிறுத்துகிறார் என்பது பாஜகவை அதிருப்தியாக்கவே கடைசியில் கட்சியை விட்டு விலகும் அளவுக்கு சென்றுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் சேர்ந்த ஆற்றல் அசோக்குமாருக்கு சீட்டு கொடுத்த பின்னணியிலும் ஒரு காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியில் சேரும் போதே தனக்கு சீட்டு வழங்கினால் ஒத்த ரூபாய் கூட கட்சியிலிருந்து செலவு செய்ய தேவையில்லை, செலவு மொத்தையும் தாமே பார்த்துக் கொள்கிறேன் என சொல்லியே தான் ஆற்றல் அசோக்குமார் சீட்டு வாங்கியிருக்கிறார். இந்த சூழலில் தான் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் சொத்து விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் உட்பட பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் ஆற்றல் அசோக்குமார் வேட்புமனு தாக்கலில் மொத்தம் 648 கோடிக்கு சொத்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கையிருப்பாக தன்னிடம் 10 லட்சம் ரூபாயும் மனைவி கருணாம்பிகாவிடம் 5 லட்சம் ரூபாயும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஆற்றல் அசோக்குமார் தனது வங்கிக் கணக்கில் 7 கோடி ரூபாயும் மனைவி வங்கிக் கணக்கில் சுமார் 4 கோடி ரூபாயும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தவிர்த்து 20 கிலோ தங்க நகைகள், வீடுகள், கல்வி நிறுவனங்கள் என எக்கச்சக்கமாக பட்டியல் நீள்கிறது. மொத்தமாக வேட்பாளர் அசோக்குமாருக்கு 526 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துகளும் 56 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துகளும் இருக்கிறது. அசோக்குமாரின் மனைவி பெயரில் 47 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துகளும் 22 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துகளும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அசோக்குமாருக்கு சொந்தமாக கார் இல்லை என பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தமான அதிமுக வேட்பாளருக்கு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை என்பது கிண்டலுக்கும் உள்ளாகி உள்ளது. இவ்வளவு பண பின்புலம் கொண்ட வேட்பாளர் என தெரிய வந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே வாக்காளர்களுக்கு கொடுக்க பதுக்கி வைத்திருந்ததாக 25,000 சேலைகள் பறிமுதல் செய்த விவகாரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பெயர் சிக்கி உள்ளது. சித்தோட்டில் திருமகள் கல்யாண ஸ்டோர் குடவுனில் சேலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவல் அடிப்படையில் சென்றபோது ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பெண் வாக்காளர்களுக்கு கொடுக்க புவனா டெக்ஸ்டைல்ஸில் இருந்து வாங்கி பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மூட்டை மூட்டைகளாக கட்டி வைத்திருந்த சேலை பண்டல்கள் அப்படியே அள்ளி செல்லப்பட்டன. அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் வேட்புமனு விவரங்கள், சேலைகள் பறிமுதல் ஆனது என இவையெல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது ஈரோடு தொகுதியில் பணம் விளையாடும் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதால் தேர்தல் அதிகாரிகள் ஈரோடு தொகுதிக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதனிடையே வாக்குகளுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்ததாக ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்த சேலைகளின் மதிப்பு மொத்தமாக 25 லட்சம் ரூபாய் என்ற நிலையில் பதுக்கி வைத்திருந்ததாக குடோன் உரிமையாளர் ரவிச்சந்திரன், யுவராஜ் மற்றும் வேட்பாளர் அசோக்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.